வணக்கம். இந்த மாணவியோட பேர் ரக்ஷிதா ஸ்ரீ. இந்த மாணவி எங்கள் பள்ளிக்கு 6ஆம் வகுப்பில் தான் வந்து சேர்ந்தாங்க. ஆரம்ப நாட்களில் இந்த மாணவிக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடம் வர்றது அவங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு செயல் மாதிரி இருந்தது. அடிக்கடி விடுப்பு எடுத்துட்டு வீட்டில் இருந்துருவாங்க. ஒரு வகுப்பு ஆசிரியராக அது எதுக்காக லீவ் எடுக்கிறாங்க, அவங்க படிப்பில் ஏன் பின்தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்காக அவங்க பெற்றோரோட தொடர்பு கொண்டேன். அவங்க வீட்டுக்கும் போய் அதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு தேவையான ஒரு ஆலோசனைகளையுமே வழங்கினேன். அடிக்கடி தொடர்பு கொண்டு அந்த பொண்ணை பள்ளிக்கு வருகை தரதுக்கான எல்லா நடவடிக்கைகளையுமே மேற்கொண்டேன். அதனால் அந்த பொண்ணு தொடர்ந்து வந்தாங்க. இப்போ 6வது 7வது 8வது வகுப்பு படிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. அந்த பொண்ணோட படிப்புலையுமே ஆர்வமாக இருக்காங்க. மற்ற போட்டிகளான கட்டுரை, ஒரு போயம் ரைட்டிங்கு, ஒரு காமராஜர் பற்றி ஒரு ஸ்பீச், எல்லாத்துலேயுமே ஆர்வத்தோடு செயல்படுறாங்க. லைப்ரரி புக் எடுத்து ரீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேரம், செஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக கொஞ்சம் விளையாடுறாங்க. அது மாதிரி களிமண் வேலைப்பாடுகளையுமே ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. இந்த மாணவியோட முன்னேற்றத்தை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பொண்ணு இப்போ வாசிக்கிறாங்க பாருங்க. Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roof. He was not rich, but he could take care of his family. 2 sparrows built a nest in a nice pot on the roof of Ramaya's house. The mother bird laid her eggs